அன்பானவர்களே, இந்த டேட் டைம் நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வரிசையில் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்திலே வாழ்ந்த விசுவாசிகளுக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார். இப்போ நம்ம பொதுவாக பைபிள் வாசிக்கும்போது படம்லாம் ரொம்ப பார்க்க மாட்டோம், பூகோள படம், மேப். ஆனால் பார்த்தா ரொம்ப வசதியாக இருக்கும். உங்கள் பைபிள்லேயே அந்த கடைசி மேப் பார்க்குறீங்களா? உங்கள் பைபிளே திருப்பிங்க பாருங்கள், நீங்களும் பாருங்கள். தயவுசெய்து உங்கள் பைபிள் எடுத்து பாருங்கள், அப்போ நல்லா புரியும். நீங்கள் பாருங்களேன், அதை ரைட் சைடில் பைபிள் இப்படி திருப்பினீங்கன்னா மத்திய தரைக்கடல் அப்படி படத்தை பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே பாருங்கள். இதை நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மத்திய தரைக்கடல் ரொம்ப ஒரு முக்கியமான கடல். உலகத்தில் நம்ம சில கடல்கள் பேர் உடனே சொல்லிடுவோம். அமெரிக்காவையும் ஐரோப்பா ஆப்பிரிக்காவையும் பிரிக்கிறது அட்லாண்டிக் பெருங்கடல் அல்லது சமுத்திரம், அட்லாண்டிக் ஓஷன். இந்தியாவுக்கு கீழே இருக்கிறதுக்கு பேர் நம்ம நாட்டு பேரை வச்சுருக்காங்க, இந்தியன் ஓஷன். அப்புறம் அமெரிக்காவுக்கு மேற்கு பக்கம் சைனா, தென்கொரியா, ஆஸ்திரேலியா, அதுக்கு கிழக்கு பக்கம் இருக்கிறது பசிபிக் பெருங்கடல். இது நமக்கு நல்லா தெரியும். ஐரோப்பா கண்டத்தையும் ஆப்பிரிக்கா கண்டத்தையும் பிரிக்கிற கடலுக்கு பேர் மத்திய தரைக்கடல், மெடிட்ரேனியன் சி, த கிரேட் சி. நீங்கள் எப்போதும் புதிய ஏற்பாடு படிக்கும்போது கடைசி தாளில் கடைசி பக்கத்தையும் அந்த முந்தின பக்கத்தையும் பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் படிக்கும்போது கடைசி பக்கத்தை அடிக்கடி பாருங்கள். பார்க்கும்போது நல்லா புரியும். நீங்கள் பார்க்குறீங்க, அந்த படத்தை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருங்களேன். என்ன பார்க்குறீங்க? நீங்கள் கப்பல் படம் பார்த்துருக்கலாம். சில கப்பல் இப்போ இருக்க கப்பல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. முந்தியிருந்த கப்பல்கள் பெருசாக இருக்கும். பாய்மர கப்பலுக்கு அப்புறம் புகை ஸ்டீம் மூலமாக புகை வர்ற மாதிரி 2 புகைப்போக்கிகள் இருக்கும். கப்பல் பெருசாக இருக்கும். நீங்கள் ஸ்க்ரீனில் கூட பார்க்கலாம். அந்த மாதிரி படத்தை பார்க்குறீங்க, கப்பல் படத்தை பார்க்குறீங்க. மத்திய தரைக்கடலை பார்த்தீங்கனாலே ஒரு கப்பல் 2 புகைப்போக்கியோடு இருக்கிற மாதிரி தெரியும். கொஞ்ச நேரம் பார்க்குறீங்களா, ஃபியூ செகண்ட்ஸ் பார்க்குறீங்களா, அப்போ மறக்காது படம். அப்போ வலது பக்கம் இருக்குது. வலது பக்கம்னா மத்திய தரைக்கடலின் கிழக்கு கரையில் தான் இஸ்ரேல் இருந்தது. அங்கே தான் யோப்பாப்பட்டினம், அந்த கரையில் டெல் அவீவ், இப்போ இருக்கிற எருசலேமில் பக்கத்தில் அடுத்த மிகப்பெரிய இஸ்ரேல் நகரம் டெல் அவீவ், அந்த பட்டணம்லாம் அங்கே தான் இருக்குது. டயர், சீடோன், அதெல்லாம் அங்கே தான் இருக்குது. செசரியா பட்டணம், யோப்பா பட்டணம்லாம் அங்கே தான் இருக்குது. அதெல்லாம் மேப் பார்க்கும்போது இங்கே இருந்து தான் பவுல் பிரயாணப்பட்டார். 2வது மிஷினரி பிரயாணத்தை பற்றிய ஒரு மேப் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. முதல் மிஷினரி பிரயாணம் கொஞ்சம் பாருங்களேன். அது அப்படி எங்கேருந்து ஆரம்பிக்கிறாரு? எருசலேம், அப்புறம் மேலே வடக்க அந்தியோகியா, அங்கேருந்து அந்த ரெட் லைன் போகுது பார்த்தீங்கன்னா, அப்படியே லைன் போகுது பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் போகுதுன்னு பாருங்கள். போன இடமெல்லாம் பார்க்குறீங்க. 14 லிக்கவோனியா, லிஸ்திரா, அப்புறம் ஆன்டியோக், அப்புறம் பிசீதியன் அந்தியோகியா, தெர்பைன்னு தமிழில் இருக்குது. இதெல்லாம் பார்க்குறீங்க. அப்புறம் திரும்பிடுறார். 2வது மிஷனரி பிரயாணம் 16வது அதிகாரத்தில் இருக்குது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த படம் பாருங்கள். அப்போ தான் பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு போகிறார். கொரிந்து பட்டணத்தில் 16 பிலிப்பி பட்டணம், 17 அத்தேனை பட்டணம், 18 கொரிந்து. இப்போ கொரிந்து பாருங்கள், இந்த புகைப்போக்கி நான் சொன்னேன்ல, அதுக்கு இடது பக்கத்தில் இன்னொரு புகைப்போக்கி மாதிரி தெரியுது. அது அதுக்கு மேற்க இத்தாலியா இருக்குது, அதுக்கு கிழக்க அகாயா இருக்குது. கொஞ்சம் கவனமாக பாருங்கள். அப்போ அந்த கிழக்கு கரையில் கொரிந்து பட்டணம் ஒரு துறைமுக பட்டினம். மக்கதோனியான்னு அந்த வார்த்தை அடிக்கடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த மக்கதோனியாவுக்கு கீழே தெஸ்லோனிக்கா, பெராயா இருக்குது. இதெல்லாம் அப்போஸ்தலர் 17 படிக்கிறோம். அதுக்கு கீழே அகாயான்னு இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதியிருக்கு பைபிள் மேப்பில். அதுக்கு இடது பக்கத்தை தான் கொரிந்து அப்படின்ட்டுருக்கு. இந்த கொரிந்து பட்டணம் மத்திய தரைக்கடலில் வடக்கு பகுதியில் அங்கே பார்க்குறீங்க. இதுதான் கொரிந்து பட்டணம். அங்கே தான் பவுல் ஊழியம் செய்தார். அங்கேருந்து அப்புறம் மிஷனரி பிரயாணங்களை தொடர்ந்தார். 3வது மிஷனரி பிரயாணம். அப்போ இதை இங்கே சபை நாட்டின பிறகு வந்த பிரச்சனைகள் தான் அவர் எழுதுகிறார். அந்த கொரிந்து பட்டணம் பெரிய பட்டணம், வியாபார வர்த்தக மையம், பாவம் அதிகமாக இருந்தது. அநேக அடிமைகள் இருந்தாங்க, விக்கிரக ஆராதனை இருந்தது.
அதாவது தேவதாசிகளே நூற்றுக்கணக்கில், சொல்லப்போனால் ஆயிரக்கணக்கில் இருந்தாங்க. விபச்சாரம், வேசித்தனம், விக்கிர ஆராதனை பயங்கரமாக இருந்தது. அங்கே தான் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பவுல் பிரசங்கம் பண்ணினார். அங்கே வல்லமையான மாற்றங்கள் வந்து திரளாய் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கு 18 மாதங்கள் தங்கி உபதேசித்தார். அவருக்கு ஊழியத்தில் ரொம்ப கை கொடுத்தவங்க ஆக்கில்லா பிஸ்கில்லா என்ற தம்பதிகள். அதை பற்றி நம்ம 18ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அப்போலோ என்ற சிறந்த வேத பண்டிதர், அவரும் சேர்ந்துக்கிறார். அதில் தீத்து வந்த ஊழியத்தில் அவர் அதில் இணைந்திருந்தார். எழுதும்போதே பாருங்களேன், கொரிந்தியருக்கு 1 நிருபத்தில் சகோதரனாகிய சொஸ்தேனே, பவுல் வந்து தான் மட்டும் ஊழியம் செய்யலை, ஒரு குழுவோடு ஊழியம் செய்தார். டீம், ஒரு குழுவோடு ஊழியம் செய்தார். இங்கே பாருங்கள், அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தேனேயும், அந்த பேரை பாருங்கள். இதுதான் இந்த நிருபத்தினுடைய முக்கியமான பின்னணி. நான் சொன்னேன், பச்சோந்தி பற்றி சொன்னேன். பச்சோந்தி இடத்துக்கு ஏற்ற மாதிரி கலரை மாற்றிக்கும், இயற்கையில் அப்படி இருக்குது. ஆனால் விசுவாசி அப்படி இருக்க முடியாது. விசுவாசி இரட்டை வேடம் போட முடியாது, மாறு வேடம் போட முடியாது, போடக்கூடாது. போட்டால் யார் போடுறாங்களோ அவங்களுடைய முடிவு ஆபத்தானது. கிருபையை இழந்து போயிடுவாங்க. சபைக்கு வரலாம், போகலாம், ஆனால் சபையின் ஒழுக்க நெறிகள் படி தான் வாழணும். பழைய பழக்கம் விக்கிர ஆராதனையாக இருக்கலாம், அதெல்லாம் தூக்கி எரிந்துட்டு பூரணமாக ஒப்பு கொடுத்து வரணும். விக்கிரக ஆராதனைனா ஒரு சிலை மட்டும் இல்லை. இப்போ வந்து மீடியா வந்து ஒரு விக்கிரக ஆராதனை உலகத்தில் இருக்கிறது. இப்போ விக்கிரக கோயிலுக்கே போக வேண்டியதில்லை, கைக்குள்ளேயே எல்லாம் வந்துருச்சு. கையில் இருக்கிறத வைத்தே கைகள் கட்டப்படுகின்றன, பார்க்கும்போதே கண்கள் கட்டப்படுகின்றன. விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த சபையில் விக்கிரக ஆராதனைனால் வந்த பாவங்கள், அதனால் வந்த விளைவுகளை பற்றி பார்க்குறோம். இன்றைக்கி என்ன பண்ணலான்னா, நம்ம அறிமுக குறிப்புகள் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் இதை போல் பைபிளில் ஒவ்வொரு புத்தகத்துக்கும் அறிமுக குறிப்புகள் இருக்குது. தேவையானா எங்களோடு தொடர்பு கொள்ளுங்க. மெசேஜ் கொடுக்கலாம், டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுக்கலாம், நோட்ஸ் அனுப்புங்கன்னு வாய்ஸில் கொடுக்கலாம், கூப்பிட்டே பேசலாம், உங்கள் விலாசத்தை கொடுக்கலாம். இதை பாருங்கள், இது அருமையான ஒரு புத்தகம். இந்த புத்தகம் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இந்த புத்தகத்தை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள். புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்களுக்கான அறிமுக குறிப்புகளை நீங்கள் பார்க்க முடியும். மேப் உள்ளே இருக்குது. பல காரியங்கள் நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே பைபிள் காலேஜில் படிக்கிறது போலவே நீங்கள் படிக்கலாம். நீங்கள் வீட்டில் இருக்கிற வீட்டு வேலையை மட்டும் கவனிக்கிற ஒரு அம்மாவா சகோதரியாக இருக்கலாம், வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கலாம். நீங்கள் பைபிளை நல்லா படிச்சுக்கலாம். உட்காந்து மணிக்கணக்காக இந்த உதவியோடு படிச்சு ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, யூடியூப் சேனலில் இருக்குது. இதை நீங்கள் பார்த்து வேதத்தை கற்றுக்கொள்ளலாம். இப்போ என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு அதிகாரத்தில் உள்ள அதிகார தலைப்புகளை பார்க்க போகிறோம். அந்த தலைப்புகள் பாருங்கள். முதல் அதிகாரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், முதல் அதிகாரம் 226ஆம் பக்கம் என் கூட பார்த்துக்கிட்டே வாங்க. முதல் வார்த்தை பார்த்தீங்களா, தேவனுடைய சித்தத்தினாலே. தமிழ் பைபிளில் ரொம்ப நல்ல ஆரம்பம். அப்போ இப்படி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், பைபிள் படிக்கும்போது இதை மாத்திரம் படிச்சுட்டு ஒரு அதிகாரம் படிச்சுட்டு போயிடக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணலாம், 2 கொரிந்தியரில் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். முதல் வார்த்தையை பாருங்கள், தேவனுடைய சித்தத்தினாலே. இது மாதிரி ஒவ்வொரு புத்தகத்துக்கும் முதல் வாக்கியம், முதல் வரியை பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான தகவல். பவுல் சும்மா எழுதலை, சும்மா ஒரு அப்போஸ்தலனாக வேலை செய்யலை. தேவனுடைய சித்தத்தினாலே தேவனுடைய அழைப்பை, அப்போஸ்தலனாக இருக்கும்படியான அழைப்பை பெற்று இதை எழுதினார். இப்போ யார் எழுதினா, பவுலும் சகோதரனாகிய சொஸ்தேனேயும். யாருக்கு எழுதுகிறாரு, அதான் 2ல் இருக்குது. எப்போதும் நிருபம்னா யார் யாருக்கு என்ன முடிவுள்ள வாழ்த்து. இதுதான் அந்த ஃபார்மேட். இதை நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு முக்கியமான வசனம் என்னன்னு கேட்டிங்கன்னா 9ஆம் வசனம், தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் உடனே ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். இந்த 10ஆம் வசனம் பாருங்கள். முதல் பாவம் எழுதணும், பிரிவினை, கட்சி மனப்பான்மை. ஒரு சர்ச்சுக்குள்ளேயே வந்துடலாம். 2 பேர் இருந்தாங்கன்னா தலைவர்கள், நாங்கள்லாம் அவருக்கு தான் பிடிக்குது, அவர் எங்களுக்கு பிடிக்கலை. கட்சி மனப்பான்மை, பூசல்கள் சர்ச்சுக்குள்ளே வந்துடலாம். ஆகவே தான் நம்ம எப்போதும் ஆண்டவருடைய ஆளுகைக்கு கட்டுப்பட்டிருக்கணும். ஏன் இவ்வளோ பாவம் கொரிந்து பட்டிருந்த விசுவாசிகளுக்குள்ளே வந்துச்சுன்னா,
அவங்க ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி அதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாங்க. அவங்க உள்ளத்துக்குள்ளே அந்த பாவத்தின் வேர்கள்லாம் இருந்தது. அது வெளியே போகல, அது நறுக்கப்படலை, அது எரிக்கப்படலை. இயேசு கிறிஸ்துவ ஒருத்தர் இரட்சகராக மட்டும் ஏற்றுக்கொண்டா போதாது, அவரை ஆண்டவராக ஒவ்வொரு நாளும் பின்பற்றணும். அவருடைய ஆளுகைக்கு வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும், உணர்ச்சிகள், மனது, பழக்கங்கள், விருப்பங்கள் எல்லாத்தையும் அவருக்கு ஒப்பு கொடுத்து இயேசுவின் பிரியத்தின்படி நடக்கணும். ஆங்கிலத்தில் அதுக்கு பீயிங் அண்டர் த லார்ட்ஷிப் ஆஃப் ஜீசஸ், கிறிஸ்துவின் ஆளுகைக்கு உள்ளே இருக்கணும். அப்போ இருந்தால் அந்த பாவங்கள்லாம் வராது. இதுதான் அதுக்கு முக்கியமான சிகிச்சை அல்லது அர்ப்பணிப்பு. இந்த அதிகாரத்தில் பிரிவினையை பற்றி அதிகமாக பார்க்குறோம். 2வது அதிகாரம், 4வது அதிகாரம், 9வது அதிகாரம், 2, 4, 9, 2, 4, 9 இந்த 3 அதிகாரங்களிலும் ஊழியத்தை பற்றி பார்க்கணும். இப்போ கொஞ்சம் அதிகாரம் அப்படி மனசுக்குள்ளே கொண்டு வரும். 13ஆம் அதிகாரத்தில் என்ன பார்க்குறோம்? அன்பை பற்றி பார்க்குறோம், நல்லா தெரியும். 8லையும் 10லையும் என்ன பார்க்குறோம்? விக்கிர ஆராதனை பற்றி பார்க்குறோம். அந்த சார்ட் பாருங்களேன், அந்த சார்ட் வேணுன்னா உடனே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். நீங்களே உட்காந்து அந்த சார்ட் ஒரு பேப்பரில் அதை ஸ்டிக் நோட்டில் பண்ணி உங்கள் ஒன்றுக்கு பக்கத்தில் ஒட்டி வச்சுக்கலாம். அப்போ ஈஸியாக ஞாபகப்படுத்தி பார்க்குறோம். ஒரு அதிகாரத்துக்கு 1-2 சின்ன வார்த்தை. 1 ஒருமனப்பட்டிருக்கணும், பிரிவினை கூடாது. 2, 4, 9, 2, 4, 9 அதில் ஊழியத்தை பற்றி பவுல் எழுதுகிறார். இன்னொரு பாடத்தில் இதை விளக்கமாக நம்ம படிப்போம். 8லையும் 10லையும் விக்கிர ஆராதனை, 7ல் கணவன் மனைவி, 5ல் வேசித்தனம், அதை பற்றி விபச்சாரத்தை பற்றி ஒருத்தன் எப்படி அதில் விழுந்தான் அதை கண்டித்து நேரடியாக எழுதுகிறார் பவுல். 6ல் வழக்குக்கு போகக்கூடாதுன்னு எழுதுகிறார். 11ல் ஆராதனை முறை, 2 வார்த்தை ஞாபகம் வச்சுக்கலாம், முக்காடு மேசை. 12, 13, 14 முக்கோணமாக நீங்கள் யோசிக்கலாம். முக்கோணத்தில் ஒரு பக்கம் வரங்கள், கீழே அன்பு, இன்னொரு பக்கம் வரங்களை பயன்படுத்துதல். 15ல் உயிர்த்தெழுதல். 16ல் பவுல் அவருடைய நோக்கத்தை, தர்ம பணத்தை குறித்து, அவருடைய திட்டங்களை குறித்து எழுதுகிறார். அதுலேயும் பாருங்கள், பவுல் நிறையா நண்பர்களின் பெயர்களை குறிப்பிட்டிருக்கிறார். இதை திருப்பி நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். நோட்ஸ் உங்களுக்கு அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பின் தகப்பனே, சபையினுடைய பரிசுத்தத்துக்காக செபிக்கிறோம். சபையின் விசுவாசிகள் ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். சோதனைகளிலே இழுக்கப்பட்டு போகாதபடி அல்லது தவறான காரியங்களுக்கு தள்ளப்படாதபடிக்கு பரிசுத்தத்திலும் பக்தியிலும் வளர்வதற்கு தடை பண்ணுகிற எல்லாவற்றுக்கும் மேலாக பலனுள்ளவர்களாய் முன்னேறி செல்வதற்கு ஒவ்வொரு விசுவாசிக்கும், ஒவ்வொரு சபை ஊழியருக்கும் கர்த்தர் உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசு இரட்சகர் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். கண்கள் காண்பது செவ்வையான பார்வையா, எண்ணம் கொண்டது நன்மையான எண்ணமா, கைகள் செய்வது சுத்தமான செயலா, கால்கள் போவது சரியான இடத்துக்கா, நாவு பேசுவது சமாதான வார்த்தையா, நாவு பேசுவது சமாதான வார்த்தையா, சிந்தித்து செயல்படு, உன்னை மாற்றிக்கொள்வாயா, சிந்தித்து செயல்படு, உன்னை மாற்றிக்கொள்வாயா. தேவனின் ஆலயம், துதிகளின் ஆலயம், பரமனின் ஆலயம், பரிசுத்த ஆலயம்.